சாமி, இந்த ஜாதகத்திலே பொருத்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்கம்மா. ஆண்டவா, இவ ஜாதகத்தையும் எப்படியாவது அந்த பையன் ஜாதகத்தோட பொருத்திடு. அப்பதான் என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா போக முடியும். இவளால என் பொண்ணுக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கை போயிடக்கூடாது. எப்படியாவது எனக்கு கருணை காட்டு. அர்ஷினி கூப்பிடுறா. என்னாச்சுக்கா? அவங்க வீட்டுக்கு போனீங்கல்ல, என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்களா? வர்ஷினி, நான் வீட்டுக்கு வந்து சொல்றேனே. ஆஹா, என்னால நீங்க வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் சொல்லுக்கா. அவங்க அம்மா என்னக்கா சொன்னாங்க? பொருத்தம் இருக்குன்னு சொன்னதும் ஒத்துக்கிட்டாங்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்போ ஒத்துக்கிட்டாங்களா? ம். நிஜமாவாக்கா? தேங்க்ஸ்க்கா, தேங்க்யூ. அம்மா, இந்த 2 ஜாதகமும் சேராது. பொருத்தம் சரியில்லைம்மா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? சரி சரி, நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன் வர்ஷினி. சரிக்கா. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? ஒரு தடவை நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா பார்த்துதாம்மா சொல்றேன். இந்த 2 ஜாதகமும் மேட்ச் ஆகலம்மா, சுத்தமா பொருந்தல. அதனால இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ற யோசனை இருந்தா அதை விட்டுருங்கம்மா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த இசை ஜாதகத்தால இப்ப என் பொண்ணு வாழ்க்கை போயிரும் போல இருக்கே. இவ ஜாதகம் சேரலனா அந்த அம்மா என் பொண்ணையும் அந்த வீட்டுக்கு மருமகளா சேர்க்க மாட்டாங்களே. கடவுளே, என்னை இப்படி பண்ணிட்டே, நான் என்ன செய்வேன்? ஹாய். ஹாய், ஐம் சர்ப்ரைஸ்ட். சர்ப்ரைஸா? எதுக்கு? என்ன எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அது உள்ள ஒரு இன்ட்யூஷன். நீங்களா தான் இருக்கணும்னு மனசு சொன்னுச்சு. இன்ட்யூஷனா? நிஜமாவா? இன்ட்யூஷன் மட்டும் இல்ல, கொஞ்சம் என்னோட பிரெயினை கூட யூஸ் பண்ண. எப்படி? அது ரொம்ப சிம்பிள். ப்ளீஸ் சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணனா உங்க ஃபோன் அடிச்சுதா? பட் எல்லாருக்கும் தான் ஃபோன் வந்துச்சு. என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க என்னன்னு சொல்லி என்ன பார்க்க கூப்பிட்டீங்க. நான் எந்த அடையாளமும் சொல்லவே இல்லையே. உங்க ஃபேன்னு மட்டும் தான் சொன்னேன். எஸ், என் ஃபேன்னா என் பாட்டை ரிங்டோனா வச்சிருப்பீங்கன்னு ஒரு வைல்ட் கெஸ். ஓ, பிரில்லியன்ட். அப்புறம் வந்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ் உங்களுக்கு. என் பாட்டுக்கு ஃபேனா இருக்கிறதுக்கு, என் பாட்டை காலர் டியூனா வைக்கிற அளவுக்கு எனக்கு ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நிஜமாவே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா, ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. தினமும் காலையில எழுந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்னோட நாளுக்கு உங்களோட பாட்டு தான் சுப்ரபாதம். இவ்வளவு நாள் உங்களை தூரத்துல இருந்து தான் பார்த்திருக்கேன். உங்களை தனியா பக்கத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்.
சித்தி வர்ஷினி ஃபோன் பண்ணிருந்தா, அதான் அங்கிருந்து பேச வேண்டாம்னு சொல்லி தள்ளி வந்துட்டேன். சரி, என்ன சொன்னாரு சித்தி? ஜாதகம் பார்த்தாச்சா? என்ன சித்தி ஒரு மாதிரியா இருக்கீங்க? பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல இசை, உனக்கும் அந்த சின்ன பையனுக்கும் ஜாதகம் அம்சமா பொருந்தி இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. என்ன இசை, உனக்கும் சந்தோஷம் தானே? எப்படியோ உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்ப நிறைவேறிடுச்சு. அது போதும் எனக்கு. இல்ல சித்தி, இது சரியா வராது. இங்க பாரு இசை, ஏன் சரியா வராது? அதான் ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாருல, அப்புறம் யோசிக்கிறதுல என்னமா இருக்கு? அது இங்க பாரு இசை, உன்னை வச்சுக்கிட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணா அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க என்ன தப்பா பேச மாட்டாங்களா? உன் தங்கச்சியோட வாழ்க்கை நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லு. உனக்கே தெரியும், மாப்பிள்ளை ரொம்ப பெரிய இடம். இதை விட ஒரு நல்ல இடம் உனக்கு அமையாது. அது இதுன்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடாத. என்ன இசை யோசிக்கிற? இங்க பாரு, உன் தங்கச்சி சந்தோஷமா இருக்கிறது உன்னோட வாழ்க்கையில தான் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சித்தி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேனே வைங்க. ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கணும்ல. அவர்கிட்ட என் தங்கச்சி தான் பொண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப போய் நான் தான் பொண்ணுன்னு சொன்னா அவருக்கு ஓகேவான்னு கேட்கணும்ல. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற இசை? நீ சம்மதம் மட்டும் சொல்லு, அது போதும் எனக்கு. இங்க பாரு, அந்த பையனை ஒத்துக்க வைக்கிற வேலைய அவங்க அம்மா பாத்துப்பாங்க. அதான் ஜாதகம் அம்சமா பொருந்தி இருக்குல்ல, அப்புறம் என்ன இசை? சித்தி, என்னோட குறைய பத்தி அவர்கிட்ட சொல்லணும்ல. என்னது? ஆமா சித்தி, எனக்கு காது கேட்காதுங்கிற உண்மைய அவர்கிட்ட சொல்லணும்ல. அம்மா தாயே, அந்த காரியத்தை மட்டும் செஞ்சிடாத. உண்மையை சொல்றேங்கிற பேர்ல உன் தங்கச்சி வாழ்க்கைய வீணாக்கிடாத. இங்க பாரு, உனக்கு காது கேட்காது, நீ செவிடுங்கிற விஷயம் அந்த வீட்ல யாருக்குமே தெரியக்கூடாது. பொய் சொல்றது தப்பில்லையா சித்தி? யார் பொய் சொல்றா? இங்க பாரு, நம்ம பொய் சொல்லல, உண்மைய மறைக்கிறோம், அவ்வளவுதான். பொய் சொல்றது வேற, உண்மையை மறைக்கிறது வேற. இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் சித்தி. தப்பு. இங்க பாரு இசை, நீ காது கேட்காதுங்கிற விஷயத்த சொன்னீனா அடுத்த நிமிஷமே இந்த கல்யாணம் நின்னுடும். உன் தங்கச்சி ஆசைப்பட்ட மாப்பிள்ள அவளுக்கு கிடைக்க மாட்டான். அவ வாழ்க்கை வீணா போயிடும். அவ முகத்துல இருக்கிற சந்தோஷம் நிரந்தரமா இல்லாம போயிடும். உனக்கு அது சந்தோஷமா இசை? சொல்லு. இங்க பாரு இசை, அக்கா அக்கான்னு உன் மேல உயிரா இருக்கிற உன் தங்கச்சி மேல உனக்கு உண்மையாவே அன்பு இருந்தா, அவ வாழ்க்கையில அக்கறை இருந்தா, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. உனக்கு காது கேட்காதுங்கிற உண்மைய நீ யார்கிட்டயே சொல்லக்கூடாது, புரியுதா? தயவு செஞ்சு யோசிச்சு ஒரு முடிவெடு. ஐயோ ப்ளீஸ். சித்தி, அப்பா சொல்லுங்கப்பா. வந்திருக்காருப்பா. இப்பதான் வந்தாரு. என் எதிரில தான் உட்கார்ந்துருக்காரு. சரிங்கப்பா, பாய். என்னோட அப்பா. ஓ, உங்க அப்பா கிட்ட என்ன பார்க்க போறேன்னு தான் சொல்லிட்டு வந்தீங்களா? ஆமா. ஓ, இப்ப என்ன சொன்னாரு? உங்களை நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. வீட்டுக்கா? ஆனா திடீர்னு எப்படி வீட்டுக்கு வர்றது? ப்ளீஸ், நாளைக்கு காலையில எங்க வீட்டுக்கு வாங்க. வந்து எங்க அப்பாவை மீட் பண்ணுங்க. நாளைக்கு காலையில சொல்லலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பவே சொல்லிட்டேன். விஷால், I love you. Yes.
ஓய் ஐயோ வர்ஷி என்னடி இது ஏன் இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்க? I'm so excited and I'm very happy. என்ன அவ்ளோ சந்தோஷம்? அதுவா, நீயும் நானும் ஒரே வீட்ல வாழ போறோம். ஆமாக்கா, இத்தனை வருஷமா ஒன்னா இருந்தோம். மேரேஜ்க்கு அப்புறம் பிரிஞ்சிருவோமான்னு அப்பப்ப தோணும். ஆனா இனிமே கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரே வீட்ல வாக்கப்பட போறோங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என்ன இது, நான் எவ்வளவு ஹாப்பியா பேசுறேன், ஒரு ரியாக்ஷனே சரியில்லையே. ஒழுங்கா சரி சரிக்கா. வர்ஷினி அடி வாங்காத. ஓ பில்ல கேட் பில்ல லேசி பாய் sing நானும் பாத்துட்டே இருக்கேன். உன் மைண்ட்ல ஏதோ ஓடிட்டே இருக்கு. நீ டென்ஷனாவே இருக்க. என்ன விஷயம்? எல்லாம் அந்த ஜாதக விஷயம்தான் மங்கா. நான் எல்லா பொருத்தமும் பிரமாதமா இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப அந்த அம்மா போய் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டினா உண்மை தெரிஞ்சிடும். ஜாதக பொருத்தம் இல்லைன்னு ஜோசியர் சொன்னார்னா அப்புறம் இந்த கல்யாணம் நின்னுடும். என் பொண்ணு ஒரு பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற என்னோட ஆசையில மண்ணு விழுந்துரும். அத நினைச்சா ரொம்ப டென்ஷனா இருக்கு மங்கா. எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ருக்கு, நான் ஒரு சூப்பரான யோசனை சொல்றேன். அத கேட்டீங்கன்னா எல்லாம் கரெக்டா நடக்கும். வர்ஷினி அந்த வீட்டுக்கு மருமகளா போயிடுவா. என்ன சொல்ற? என்ன மங்கா, என்ன ஐடியா? அத்தனை பொருத்தமும் சரியா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஜாதகத்தை நாம ரெடி பண்ணுவோம். எப்படி? டூப்ளிகேட் ஜாதகம். நாம ரெடி பண்ண டூப்ளிகேட் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் இப்ப கொடுத்திருக்கிற ஜாதகத்தை எடுத்துட்டு இத நாம அங்க வச்சுட்டா போதும். ஜோசியர் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு பொருத்தமும் அமோகமா இருக்குன்னு சொல்லிடுவாரு. கல்யாணமும் அமர்க்களமா நடந்துடும். ஓகேவா? என்ன சொல்ற மங்கா? டூப்ளிகேட் ஜாதகமா? நம்மளால அதை ரெடி பண்ண முடியுமா? ருக்கு, அது என்ன பெரிய வித்தையா? ஒரு நோட்ல கட்டத்தை மாத்தி எழுதுற வேலைதான். அதெல்லாம் செஞ்சிடலாம். பக்காவா செஞ்சு தர ஆள் இருக்கு. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா நம்ம மாட்டிக்குவோமே. அதெல்லாம் தெரியாது. அப்படியே உண்மை தெரிய வந்தாலும் இசை வாழ்க்கை தானே போகும். உன் பொண்ணு நல்லா தானே இருப்பா. இவன் எப்படி பண்ணா உனக்கு என்ன? வர்ஷினி பணக்கார வீட்ல ராணி மாதிரி வாழணும். அதுதானே நமக்கு வேணும். ஆமா. ருக்கு, வர்ஷினி கழுத்துல தாலி ஏறினா போதும். நாம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் இசைக்கு தானே வரும், வர்ஷினிக்கு வராது. ரொம்ப யோசிக்காத ருக்கு. உன் மக ராணி மாதிரி வாழணுங்கிறது உன்னோட கனவு. இப்ப எல்லாமே கூடி வந்திருக்கு. இத நம்ம மிஸ் பண்ண கூடாது. நீ சொல்றது சரிதான் மங்கா. என் பொண்ணு பெரிய கோடீஸ்வரியா வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஜோசியரையா, இந்த ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி, அதுவும் 10க்கு 10 பொருத்தம் பொருந்துற மாதிரி இந்த ஜாதகத்தை எழுதி கொடுங்க. என்னம்மா இப்படி பேசுற? ஜாதகத்தை மாத்துறதெல்லாம் தப்புமா. ஜாதகங்கிறது ஒருத்தவங்க தலையெழுத்து, ஒருத்தவங்களோட வாழ்க்கை. அதை மாத்தி எழுதினா அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும். ஐயோ, நாங்க பிரச்சனையை சரி பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம் ஜோசியரே. 2 பேரும் மனசார விரும்பிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரா லவ் பண்றாங்க. இவங்க காதலை பிரிச்சு வைக்க முடியல. மாப்பிள்ளை வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜாதகம் சரியா இருந்தாதான் கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்றாங்க. உயிருக்கு உயிரா லவ் பண்ற 2 ஜோடிய பிரிச்ச பாவம் நமக்கு வேண்டாயா. அதுக்காக தான் அவங்க காதல் தோக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட வந்தோம். ப்ளீஸ் ஜோசியரே, அப்படி இல்லைன்னா 2 பேரும் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. என்னது, தற்கொலை பண்ணிப்பாங்களா? ஆமாங்க, அதுங்க 2 சொன்னா செஞ்சிடும். அந்த மாதிரி கேரக்டர். அந்த பாவம் நமக்கு வேண்டாயா. அதான் சொல்றோம், உங்களுக்கு புண்ணியமா போகும்.
ஓம் நம சிவாய. சரிம்மா, 2 உயிருக்காக நான் ஜாதகத்தை மாத்தி எழுதி தரேன். என்னோட தொழிலுக்கு நான் செய்யற துரோகம் இது. இதை ஏன் நான் செய்யறேன்னா, ஒருத்தவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரொம்ப நன்றி ஜோசியரே. நீங்க சாமி மாதிரி. நம சிவாய. பத்துக்கு 10 பொருத்தம் சாமி. கொஞ்சம் பார்த்து நல்லா எழுதுங்க. 2 உசுறு உங்க கையில தான் இருக்கு. இது நீங்க கொடுத்த ஒரிஜினல் ஆ, ஜாதகம். இது இப்போ நான் மாத்தி எழுதினல்ல ஆ. அந்த ஜாதகம். ம். இது பையனோட ஜாதகம். ரொம்ப நன்றி ஜோசியரே. ம். கடவுளே, நான் ஒன்னதான் நம்பியிருக்கேன். என் 2 பசங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு எப்பவும் நீதான் என் கூட இருக்கணும். அம்மா, இதோ சுபத்ரா வந்துட்டா. அத்தை, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, எழுந்துரு. நான் இந்த 2 ஜாதகத்தையும் கொண்டு போய் நம்ம ஜோசியர்கிட்ட பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ம், சந்தோஷமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடவுளே, எப்படியாவது சரியா இருக்கணும். அந்த பொண்ணோட ஜாதகம் என் ஜாதகத்தோட 10 பொருத்தமும் பக்காவா இருக்கணும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. வா. அப்பா, அடேங்கப்பா, பெரிய இடம்னு சொன்ன. ஆனா இவ்ளோ பெரிய இடமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி சரி, வா உள்ள போலாம். வா. ஐயோ, நீங்க என்ன விஷயம்? என் பேரு ருக்மணி. தரகர் சங்கரன் அக்கா தங்கச்சிங்க 2 பொண்ணுங்க ஜாதகம் கொடுத்தாருல, அது என் பொண்ணுங்க தான். ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. வாங்கம்மா, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. சொல்லுங்க, என்ன விஷயம்? நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். என் பொண்ணுங்க 2 பேரும் ஒரே குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பிங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஒத்துமையா வாழணும். அதுக்கு ஜாதகம் நல்லபடியா பொருந்தணும்னு வேண்டிட்டு வந்தோம். நாங்களும் அதையே தான் வேண்டிட்டு இருக்கோம். எல்லாரோட வேண்டுதலும் அதானே. ரொம்ப சக்தி உள்ள சாமி. கோயில குருக்கள் பிரசாதம் கொடுத்து அத ஜாதகத்தை நோட்ல வச்சு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அதான் கோயில இருந்து நேரா உங்க வீட்டுக்கே வந்துட்டோம். நீங்க ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டீங்க. அவ இப்பதான் நல்ல நேரம் பார்த்து ஜாதக புக் எடுத்துக்கிட்டு ஜோசியரை பார்க்க போயிருக்கா. என்ன, ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியரை பார்க்க கிளம்பி போயிட்டாங்களா? அவ இப்பதான் போறா. நீங்க எங்க வரீங்க? ஜோசியர் வீடு எங்க இருக்கு? ஜோசியர் வீடு அசோக் நகர் 18வது தெருவுல இருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு ஜோசியர் வீடெல்லாம் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான் தெரிஞ்சுக்கலான்னு. சரி, நாங்க கிளம்புறோம். இருங்க, காஃபி சாப்பிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம். வரேங்க. வா வா. ஏங்க, அசோக் நகர் 18வது தெரு, சீக்கிரம் போங்க. கொஞ்சம் சீக்கிரம். ஷோ ஷோ கடவுளே. இசை என்னோட வீட்டுக்கு மருமகளா வரணும். என்ன ருக்கு, இப்படி ஆயிடுச்சு? ஐயோ, எவ்வளவு கோட்டை கட்டி வச்சிருந்த. அந்த ஜோசியர் வீட்டுக்கு போய் அந்த ஜாதகத்தை அவங்க பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. அப்படியெல்லாம் பேசாத மங்கா. அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது, கண்டிப்பா நடக்காது. நாம அதுக்கு முன்னாடியே பாத்துரலாம். அவங்க இப்பதானே கிளம்பி போனதா அவர் சொன்னாரு. நாம கண்டிப்பா பாத்துரலாம். எல்லா நேரமும் நேர் வழியில தான் போவீங்களா? குறுக்கு வழியில போங்க.
அவங்க ஜோசியர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள மடக்கிடணும். ஐயோ, ச்சே, வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. 9 மணிக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிருக்காங்களே. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு மங்கா. கொஞ்சம் பொறுமையா இருக்கும். இந்த ரைட் எடுத்து போங்க. சரிங்கம்மா. ஐயோ, ச்சே. அண்ணா அண்ணே, கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க அண்ணே. என்ன மங்கா, எவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கோம், இப்ப எதுக்கு வண்டியை நிறுத்த சொல்ற? அங்க இசை ரோட்ல நின்னுட்டு இருக்கா. வண்டி ரிப்பேர்னு நினைக்கிறேன். அங்க பாரேன். என்ன, அவளுக்கு லிஃப்ட் கொடுக்கணுமா? ரொம்ப முக்கியம். அண்ணே வண்டி எடுங்கண்ணே. அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. கோச்சுக்காம கொஞ்சம் வெளியே நிக்கிறீங்களா அண்ணே? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன மங்கா? என்னதான் இருந்தாலும் இப்ப நம்ம பண்ண போறது பெரிய விஷயம். நாம ஜாதகத்தை மாத்தி கொடுத்து ஒருவேளை ஃபியூச்சர்ல இது போலி ஜாதகம்னு தெரிஞ்சா நம்ம மேலதான் சுபத்ராவுக்கு கோபம் வரும். உன் மேல கோபம் வந்தா உன் பொண்ணு வாழ்க்கை தான் பாதிக்கும். இசை அவளா வந்து நம்ம கண்ணில் மாட்டிருக்கா. நாம அவளை இந்த காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற இருக்கும்? ரவி, சீக்கிரம் போப்பா. சரிங்க மேடம்.